ஹை டீச்சர்ஸ். இப்போ வந்து நம்ம ஸ்பெஷல் டெட்டில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸோட ஆன்சர் கீ வந்து பார்ப்போம். 91th கொஸ்டின். அதுக்கு வந்து பாருங்கள், ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஒரு ஆன்சர். பின்வருவனவற்றுள் எது தவறு? அது வந்துட்டு டி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அப்போ 92வது கொஸ்டின் பாருங்களேன், அது வந்து ஒரு சயின்ஸ் கொஸ்டின். மேகங்களிலிருந்து தரைக்கோ அல்லது தரையிலிருந்து மேகத்துக்கோ மிக மின் துகள்கள் பாய்ந்து மிக அதிக அளவு மின்னழுத்த வேறுபாடு உருவாகும் நிகழ்ச்சிக்கு பேர் எந்த எந்த டைம்ல நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மின்னலின் போது. இது வந்து 11th 12th புக்ல வந்து இருக்கு இந்த கொஸ்டின்ஸ், பாக்ஸ் கொஸ்டின். 93 அந்த கொஸ்டின் வந்து பாருங்க, இது ஒரு பயாலஜி கொஸ்டின். செல் கொள்கைக்கு தொடர்பு அற்றது வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. எது அப்படின்னா 2 மற்றும் 4 அனைத்து வளர்ச்சிதை மாற்ற வினைகளும் செல்லுக்கு வெளியே நடைபெறுகிறது. அதுவும் வந்து அதுக்கு வந்து தொடர்பு அற்றது. செல் மரபியல் தகவல்களை கொண்டிருக்காது. இதுவுமே வந்து தப்பு. அப்போ ஆப்ஷன் வந்து பி தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 94வது வந்துட்டு ஒரு மேக்ஸ் கொஸ்டின். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் டெட்டில் கேட்டுக்கிறாங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் இங்கு பி இசட் என்ற நேர்கோடானது டேஸ் வழியே செல்லும் அப்படின்னு பார்க்கும்போது 0,0 தான். டி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அப்புறம் வந்து ட்ரீ டயக்ராம் வச்சு ஒரு சம் வந்து கேட்டுக்கிறாங்க. இது வந்து நம்ம கரெக்டாக நம்ம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து வந்துடும். இதுக்கு வந்துட்டு பி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். 10 × 16 + 6 / 2. ஒரு பயாலஜி கொஸ்டின். ஒரு செல் துகள்களுக்கு அனிமல் கியூலிக்ஸ் என்று பெயரிட்டவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆண்டன் வான் லியூவன்ஹாக். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பிசிக்ஸ் கொஸ்டின். K1939 உள்ள புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவுமே வந்து 11th 12th இருந்து தான் கேட்டுக்கிறாங்க பிசிக்ஸ் புக்கில். 19, 20, 19 இதுதான் வந்து ஏ இது கரெக்டான ஆப்ஷன். அடுத்து ஒரு ஈஸியான கொஸ்டின். டெசிமல் நம்பர் வந்து கேட்டுக்கிறாங்க. 99/1000 என்ற எண்ணின் தசம வடிவம். இது வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். பைக்கு கீழே வந்துட்டு 3 சைபர் எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். எத்தனை டிஜிட்டில் எத்தனை சைபர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த புள்ளிக்கு அப்புறம் அத்தனை டிஜிட் வர மாதிரி பார்த்துக்கணும். அப்போ வந்து 0.099 தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். 99வது கொஸ்டின் வந்து பாருங்க. ஒரு வட்டத்தின் பரப்பளவிற்கும் அதன் அரை வட்டத்தின் பரப்பளவிற்கும் இடையே உள்ள விகிதம். இது வந்து நம்ம அந்த கொஸ்டின்ல இருந்தே ஆன்சர் எடுக்கலாம். ஒரு வட்டத்தோட பரப்பளவு இஸ்டு அரை வட்டம், அந்த வட்டத்துல பாதி. அப்போ வந்து எப்படி வரும், அதோட ரேஷியோ வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 2:1 அந்த மாதிரி தான் வரும். இதுவுமே வந்து ஒரு டைரக்ட் புக் கொஸ்டின் அப்படின்னு தான் சொல்லலாம். ரசக்கலவை என்பது ஒரு உலோகமும் டேஸும் கலந்த கலவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மெர்க்குரி அது கலந்த கலவை தான் வந்துட்டு ரசக்கலவை அப்படின்னு சொல்றோம். துதும்பின் எனப்படும் புரதம் இதன் த்ரோம்பினாக மாறுகிறது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா விட்டமின் கே. திடநிலையில் உள்ள பனிக்கட்டி தன்வர்ப்பை ஏற்பத்திறன். இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின். 2100 ஜூல் கலோரி -1 கெல்வின் -1. நெக்ஸ்ட் வந்து எந்த இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? உருளைப்புழு. பி தான் கரெக்டான ஆப்ஷன். உருளைப்புழுக்கள், யானைக்கால் புழுக்கள். இப்போ சொல்ற கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம புக் ப்ரூஃப் எடுத்து அனுப்பலாம். நம்ம ஏதோ ஒரு இது வந்து ஒரு டென்டேட்டிவா ஒரு நிறைய கோச்சிங் சென்டர்ல இருந்து அவங்களா எடுத்து போறது. அஃபீஷியலா ஆன்சர் கீ வந்து இன்னும் ஒரு 2 or 3 டேஸ்ல வந்து விடுவாங்க. அவங்க அஃபீஷியல் ஆன்சர் கீழ வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்ததுன்னா நம்ம புக் ப்ரூஃப் அதுக்கு டைம் வந்து கொடுப்பாங்க. அது புக் ப்ரூஃபோட நம்ம வந்துட்டு அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரிஜினல் ஆன்சர் கீ வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்ல வந்து நமக்கான ரிசல்ட்டும் வந்துடும். ஒரு சோடி பகா எண்களின் வேறுபாடு 2 எனில் அது டேஸ் எனப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இரட்டை பகா எண்கள், ட்வின் பிரைம்ஸ். கீழ்கண்ட பொருட்கள் எதற்கு பருவ வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு அதிகம்? எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நீருக்கு தான் வந்து அதிகம். ராக்கெட்டில் திரவ எரிபொருளாக கீழ்கண்டவற்றுள் எது பயன்படாது? மெத்தில் ஆல்கஹால் வந்து பயன்படாது. மற்ற எல்லாமே வந்து ராக்கெட்ல வந்து திரவ எரிபொருளாக பயன்படும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பொறுத்துக கொஸ்டின். இது வந்து பேசிக்காக வந்து இந்த பசுங்கணிகமும் லைசோசோமும் தெரிஞ்சாலே வந்து இந்த கொஸ்டின் வந்து போட்டுடலாம். எல்லாத்துக்குமே தெரியும் பசுங்கணிகத்தோட வேலை வந்து ஒளிச்சேர்க்கை செய்கிறது. லைசோசோம் வந்து தற்கொலை பைகள். அப்போ மைட்டோகாண்ட்ரியா வந்து என்ன அப்படின்னா சுவாசித்தல், அண்டு கோல்கை உறுப்புகள் வந்து சுரத்தல். 108வது கொஸ்டின் வந்து பாருங்க. மனித ரத்தத்தில் உள்ள லிம்போசைட்டுகளை எளிய முறையில் வளர்ப்பது குறித்து முதலில் விளக்கியவர்கள் வந்து யாரு அப்படின்னா பெர்ஸ்டைன். கிட்டப்பார்வை மயோபியா. இதுவுமே ஒரு டைரக்ட் கொஸ்டின். ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களின் மைய குத்து கோடுகளும் சந்திக்கும் புள்ளிக்கு வந்து என்ன பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதன் சுற்றுவட்ட மையம்.
சாய் சதுர வடிவில் உள்ள ஒரு பூங்காவின் சுற்றளவு 400 மீட்டர் மற்றும் ஒரு மூலை விட்டத்தின் அளவு 160 மீட்டர் எனில் அதன் பரப்பு வந்து எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 9600 மீட்டர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் அந்த ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்து ஒரு ட்ரீ டயக்ராம் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து பி தான் வந்து வரும். பின்வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள்? இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், நேரடி வந்து புக்கில் இருக்கிற கொஸ்டின். 19,23 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையின் மதிப்பினை ஃபாரன்ஹீட் மதிப்புக்கு மாற்றும் போது எவ்வளோ வரும் அப்படின்னா 104 வந்து டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து வரும். அடுத்து வந்து ஒரு பொறுத்துக ப்ளஸ் வந்து அதோட இணைதிறன் வச்சு கேட்டிருக்கிறாங்க. சோடியத்துக்கு வந்து 1, மெக்னீசியத்துக்கு வந்து 2, அலுமினியத்துக்கு வந்து 3 அண்டு கார்பனுக்கு வந்து 4. ஆப்ஷன் சி கரெக்டான ஆப்ஷன். நீரியம் திரவ தாவரத்தில் எந்த வகை இலை அடுக்கமைவு காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வட்ட இலை அடுக்கமைவு தான் வந்து காணப்படுகிறது. தமனி குறைத்த சரியான கூற்று எது அப்படின்னா 1, 4 மற்றும் 5 வந்து சரியானது. 2, 3 வந்து தப்பு. 118வது கொஸ்டின் வந்து பாருங்க, ஒரு கிராஃப் கொஸ்டின் மாதிரி கேட்டுக்கிறாங்க. சரியான தொடர்பை தேர்ந்தெடுக்க. இதுக்கு வந்து பி வந்து கரெக்டான ஆப்ஷன். அடுத்து வந்து ஃபார்முலா கொஸ்டின். மென்சுரேஷன்ல பரப்பளவு 140 சதுர சென்டிமீட்டரும் இணைப்பக்க அளவுகள் கூடுதல் 10 சென்டிமீட்டரும் கொண்ட சரிவகத்தின் உயரம் வந்து எவ்வளோ அப்படின்னா சாய் சதுரம், சரிவகம், இதுல இருந்தெல்லாம் கண்டிப்பா முக்கோணம், அரைவட்டம், சுற்றளவு இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே வந்து சரிவகத்தோட ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணோம்னா இது ஆன்சர் வந்துடும் 28 சென்டிமீட்டர். அடுத்து வந்துட்டு ஒரு பிசிக்ஸ் கொஸ்டின். அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ் எனில் அலைவு காலம் வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 0. இது வந்து புக் பேக் கொஸ்டின். 0.02 செகண்ட். அப்புறம் இது வந்து எது பெரியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கீழே இருக்கிறதுக்கு 8க்கும் 7க்கும் எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது வந்துடும் 3/7 தான் வந்து பெருசு. ஒரு வகுப்பறையில் உள்ள கரும்பலகையின் நீளம் மற்றும் அகலம் முறையே ஒரு நம்பர் கொடுத்து கரும்பலகையின் பரப்பளவு வந்து கேட்டுக்கிறாங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 8 40 ரெண்டையும் வந்துட்டு பெருக்கி அதோட என்ன பண்ணுறது, ஒரு ஈஸியான கொஸ்டின். எக்ஸ் இங்கே 2 இருக்குது, அங்கே எக்ஸ் மட்டும் இருக்குது. அப்போ x⁻3, அங்கே y2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, y⁻5. இது டைரெக்டாக வந்து அப்படியே தூக்கி போட்டலாம். கீழ்காண்பனவற்றில் எது செங்கோண முக்கோணத்தை அமைக்காது? எதுனா 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், இது வந்து அமைக்காது. நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கோணம் மற்றும் சதுரம் ஆகிய பக்கங்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையான விகிதம். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் கொஸ்டின். எந்த இதில் ஒரு இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னு தெரியல. முக்கோணத்துக்கு வந்து 3 பக்கங்கள், சதுரத்துக்கு வந்து 4 பக்கங்கள். அப்போ வந்து 3:4. கருவுறுதலுக்கு பின் சூழின் எந்த பகுதி பெரிஸ்பமாக மாற்றமடையும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சூழ் திசு தான். பின்வருவற்றுள் பெரிய எண்ணை வந்து தேர்ந்தெடுக்க எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 3√4 இதுதான் வந்துட்டு பெரிய எண். ஒரு எண்ணின் காரணிகள் கொடுத்து 1, 2, 3, 5, 6, 10, 15 அண்டு 30. அந்த எண் வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எண்ணின் காரணிகள் வந்து 30 தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மீன்லேருந்து ஒரு கேட்டிருக்காங்க, சராசரியிலேருந்து. அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து 11. சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. இது வந்து நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக அந்த ஆன்சர் வந்துடும். 85 1/3 தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். 2 எண்களின் சராசரி 15.5, ஒரு நம்பர் வந்துட்டு 13.5 எனில் இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 17.5. இதுவுமே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரை வளர்க்கப்படும் பயிர்களுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா காரிப். இதுவுமே வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். அது மாதிரி பிஹெச்சி அப்படிங்கிறது வந்து கீழ்காண்பவற்றில் எந்த ஒன்று அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து ஒரு பூச்சிக்கொல்லி. மெலிந்த உடல் மடிப்புகளுடன் கூடிய தோல் வந்து அதாவது நம்ம 10th புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் லெசனில். ஒரு எலும்பின் மீது தோல் போர்த்தப்பட்டு உள்ளது போல ஒரு நோய் இருக்கும். ஒரு சின்ன குழந்தைய வச்சு அந்த எலும்பு மேலே தோலை வந்து போர்த்தி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப மெலிவுச்சு காணப்படுவாங்க. அந்த நோய்க்கு பேர் என்ன அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா மராஸ்மஸ். மிகப்பெரிய 4 இலக்க முழு வர்க்க எண் வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா 9801 தான் வந்துட்டு முழு வர்க்கம். தவறான இணை வந்து ஏ நீட்டம் ட்ரக்கீடுகள். 136 சிறுகுடலில் குடல் அலை இயக்கம் மற்றும் சுரப்புகளை தடை செய்யும் நரம்பு மண்டலத்துக்கு பேர் வந்து என்னன்னா பரிவு நரம்பு மண்டலம். துணைக்கோளின் ஆற்றல் மதிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர்குறி மதிப்பாக தான் இருக்கும். 20க்கும் 40க்கும் இடையிலுள்ள ஒற்றை எண்களின் முகடு வந்து எத்தனைன்னு கேட்டாங்கன்னா ஒற்றை எண்கள் முகடு இருக்கு. முகடு இல்லை, நோ மோட்.
போபால் விஷவாயு துயரத்திற்கு காரணமானது வந்து இதுவுமே வந்துட்டு 10th புக்ல இருக்க டைரக்ட் கொஸ்டின்னா மெத்தில் ஐசோசைனைடு. மயோகுளோபின் கீழ்கண்டவற்றுள் எவற்றை சேமித்து வைக்க உதவுகிறது? ஆக்சிஜன், O2. கீழ்கண்டவற்றுள் எது தொல்லுயிர் ஆஞ்சியோஸ்பம்களுக்கு எடுத்துக்காட்டு? ஃபார்குலா. மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண்கள். மிகச்சிறிய அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 11, மிகப்பெரிய அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 97 தான் வந்து ஈரிலக்க பகா எண்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சால்வ் ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது கரெக்டாக அந்த இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தென் -5. கிரேக்க மொழியில் ஆக்சிஜன் என்பதன் பொருள் வந்து அமில உருவாக்கி. இதுவுமே ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான் கெமிஸ்ட்ரியில். 145. இவற்றுள் எந்த விகிதமுறு எண்ணிற்கு கூட்டல் நேர்மாறு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அனைத்திற்கும் உண்டு உள்ளது. நெக்ஸ்ட் பிஎக்ஸ் மற்றும் கியூஎக்ஸ் என்பனப்படி 3 உடைய இரு கோவைகள் எனில் பிஎக்ஸ் பிளஸ் கியூஎக்ஸின் படி வந்து எத்தனைன்னு கேட்டாங்க அப்படின்னா 3. பட்டை வரைபடத்தில் அதாவது பார் கிராஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட்டைகளின் இடைவெளியானது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும். இதுவுமே வந்து ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். யோசித்து போட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து போட்டலாம். நெக்ஸ்ட் வந்து இரு விகிதமுறு எண்களின் கூடுதல் 8/9 ஆகும். ஒரு எண் வந்து -6/11 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. மற்றொரு எண் வந்து 142/99. நெக்ஸ்ட் 149 பாரிஸ் சாந்துவின் வேதிவாய்ப்பாடு. இது வந்து டைரக்டா புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின். CaSO4.2O முக்கியமான கொஸ்டின். நான் அடிக்கடி வந்து சொல்லியிருப்போம். நம்ம டெஸ்ட் கொஸ்டின்லேயே வந்து இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருப்போம். நெக்ஸ்ட் வந்து ஏபிசி என்பது ஒரு முக்கோணம் என்க. ஏஎம் என்பது அதன் நடுக்கோடுகளில் ஒன்றாகும். பிஎம் வந்து 9.6 சென்டிமீட்டர் எனில் பக்கம் பிசியின் நீளம் வந்து எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா 19.2 சென்டிமீட்டர். அவ்வளோதான் வந்துட்டு நம்ம மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் ஆன ஆன்சர் கீ வந்து ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. நிறைய இடத்துல நான் ஸ்லோவாக தான் சொல்லியிருக்கிறேன். போன வீடியோலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து பார்ப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் ஸ்லோவாக சொன்னோம் அப்படின்னா பார்க்க மாட்டாங்க. சரி, ஓகே, நான் திருத்திக்கிறேன். அடுத்த வீடியோலேருந்து ஆன்சர் கீ வந்து நான் ஸ்லோவாகவே சொல்கிறேன். தேங்க்யூ.